இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டா செத் ரோலன்ஸ் vs ஜிந்தர் மகாலுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கான ஹைப்பை டபிள்யூ அதிகமாகவே ஏற்றிருந்தாங்க. அதாவது நம்முடைய ஜிந்தர் மகால் நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிருந்துச்சு. இது இல்லாமல் அவர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி, அதாவது பஞ்சாபி மொழியில் அவர் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு எக்கச்சக்கமான இது இருந்துச்சு. நம்மளும் அதுக்கான எதிர்பார்ப்புகளை நம்மளுடைய டபிள்யூ அதிகமாகவே கொடுத்துருந்தோம். அதனாலேயே இந்த மேட்ச் பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்மளுடைய டபிள்யூ அதிகமாகவே ஏற்றிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கான ஒரு நல்ல ஒரு இதை டபிள்யூ தந்தாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சுக்கான ஒரு ஹைப்னஸை டபிள்யூ தரவே இல்லைன்னே சொல்லலாம். என்னதான் நம்மளுடைய இந்த ஜிந்தர் மகாலும் நம்மளுடைய செத் ரோலன்ஸும் இதுக்கு முன்னாடியே மோதிருந்தாலும், இப்போ மோதுறப்ப அந்த மேட்சை ஒப்பிடையில இந்த மேட்ச்சு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய செத் ரோலன்ஸ் இருக்காரு. நம்மளுடைய செத் ரோலன்ஸ் இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஜிந்தர் மகால் இருக்காருன்னா, ஜிந்தர் மகாலோட அவர் கூட வந்து த இந்துஷா டீம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். இவர் வந்ததே இப்போ பெருசு. இது இல்லாமல் இந்த ஹிந்துஷா டீமை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார் சத்தியமாக இது தெரியல. இது இல்லாமல் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் என்னமோ மணி இந்த பேங்கை உடனே கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிற மாதிரி அவன் வந்து ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது மணி இந்த பேங்கை தூக்கி தூக்கி எதுக்கு தான் வின் பண்ணா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. இந்த லட்சணத்தில் இதில் மணி இந்த பேங்கை தூக்கிட்டு வராரு. எப்பொழுதும் போலே தான் அவன் வந்து இந்த வருஷமாச்சும் மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆவானான்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக அதெல்லாம் ஆக மாட்டான். நம்மளுடைய ட்ரூ மேக்கண்டர் சொல்கிற மாதிரியே மணி இந்த பேங்கை எப்படி கேஷ் இன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் டேமியன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்லர்ஸ்ட்ட போய் கேஷ் இன் பண்ண முடியும். இவனுக்கு தான் ஒழுங்காக கேஷ் இன் பண்ணவே தெரியலையே. இவன் எப்படி நியூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் ஜெயிக்கிறது? அதான் ஆனாலும் இந்த அளவுக்கு இந்த மேட்ச் நடந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் டபிள்யூ இந்த மேட்ச்சுக்கான ஒரு தரமான இன்னும் கொஞ்சம் சம்பவங்களை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய மணி இந்த பேங்கை நம்மளுடைய டேமியன்ஸு கேஷ் இன் பண்ண போகிறப்ப நம்மளுடைய கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கண்டர் வந்துடுறாரு. ட்ரூ மேக்கண்டர் வந்து அந்த மேட்ச்சு எப்பொழுதும் போல தான் நம்மளோட டேமியன்ஸுக்கு ஒரு பெரட்டு தான். நம்மளோட டேமியன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அந்த அந்த இதை பயன்படுத்தி நம்மளுடைய செத் ரோலன்ஸ் நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கு அவரோட ஸ்டாம்பை போட்டு இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத் ரோலன்ஸ் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்மளுடைய ஜிந்தர் மகால் நிலைமை என்னன்னா திரும்பி அவ்வளோதான், அவருக்கான புஷ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிந்தர் மகால் என்ன பண்ணணும்னா குப்பையில் எப்படி கிடக்கிற மாதிரி ஓரத்தில் தான் நம்மளுடைய ஜிந்தர் மகால் இருக்கணும். அவருக்கான வாய்ப்பு கொடுத்ததை நம்மளுடைய ஜிந்தர் மகால் கரெக்டாக பயன்படுத்திக்கல, அவ்வளோதான். நம்மளுடைய டபிள்யூ எதுக்கு மணி இந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பரையும் வைக்கிறாங்கன்னு சத்தியமாக இன்னமும் தெரியல. வச்சு நம்மளோட டேமியன்ஸ்லாம் வின் பண்ணி சும்மா வேஸ்ட்டாக தான் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஏதாச்சும் அந்த சாம்பியன்ஷிப்பை மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி சாம்பியனாவது ஆக்குங்க. இல்லைனா அது மணி இந்த பேங்கை இல்லை லாஸ் பண்ண வைங்க. அவனும் சும்மா பெட்டியை தூக்கிட்டு தான் அலையிறான். ஏதாச்சும் பார்த்து டபிள்யூ பண்ணுங்க.